வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன் செட் மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். கடந்த சில நாட்களாக என்கிட்ட எல்லாருமே என்ன கேட்டுட்ருக்காங்கன்னா, டிஎன் செட்டு சிலபஸில் யூனிட் 4 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இந்த குழப்பம் எதனால வந்தது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலபஸ் கொடுத்துருக்கிறதுக்கு முன்னால் சிலபஸ் என்னன்னு நான் எழுதியிருக்கேன். யூனிட் 1ல் என்ன இருக்குது, 2ல் என்ன இருக்குது, 3ல் என்ன இருக்குது, 4ல் என்ன இருக்குன்னு எழுதியிருக்கேன். இந்த சிலபஸில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யூனிட் 1 படிக்கணும். இதில் பியூர் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எம்எஸ்சி மேத்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸு 1, 2, 3 படிக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸு 1, 4 படிக்கணும். அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த சிலபஸில் கீழே கடைசியில் ஒரு 2 லைனில் கொடுத்துருக்காங்க. இதுதான் அதில் கொடுத்துருக்குது. இதை பார்க்கறதுனால எல்லாருக்கும் ஒரு குழப்பம் என்ன வருது அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பியூர் மேத்ஸ் படித்தவங்க படிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஆர் நெட்டு சிலபஸை அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்ஆர் நெட்டில் பொறுத்த வரைக்கும் யூனிட் 1, 2, 3 படித்தாலே பியூர் மேத்ஸ் படிக்கிறவங்க ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா யூனிட் 1லேயே நம்மளுக்கு 100 மார்க்குக்கு மேலே கொஸ்டின் வரும். யூனிட் 1ல் 100 மார்க்குக்கு மேலேயே கொஸ்டின் வரும். இன்னும் சொல்ல போனால் யூனிட் 1ம் யூனிட் 3யும் படித்தாலே பியூர் மேத்ஸ் படிக்கிறவங்க பாஸ் ஆயிடலாம். இந்த யூனிட் 2வை கூட நம்ம என்ன செய்திடலாம், விட்டுட்டு யூனிட் 1, யூனிட் 3யும் படித்தாலே சிஎஸ்ஆர் நெட்டை கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதா என்னோட ஒப்பீனியன். நல்லா கிளியராக படிச்சிங்கன்னா இதுவும் படித்தாலே சிஎஸ்ஆர் நெட்டு கிளியர் பண்ணிடலாம். நான் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லக்கூடியது அதுதான். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கரெக்டாக பிளான் பண்ணி படித்தா ஈஸி அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன். இப்போ நம்மளுடைய டிஎன் செட் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை இப்போ நம்ம யூனிட் 4 பியூர் மேத்ஸ் படித்தவங்க சிஎஸ்ஆர் நெட்டுக்கு படிக்கவே வேண்டாம். ஆனால் டிஎன் செட்டுக்கு படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா, ஒருவேளை என்ன கேட்டீங்கன்னா நான் ஆமாம் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா 2017 கொஸ்டினையும் 2018 கொஸ்டினையும் நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல யூனிட் 4 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் OR 2ல இருந்தும் நியர்லி 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு மொத்தமே 100 கொஸ்டின் தான். அதுல 20 கொஸ்டின் யூனிட் 4லேருந்து வந்ததுன்னா மீதி உள்ள 80 கொஸ்டினை வச்சு அதுல இருந்து நம்ம நல்ல ஸ்கோர் பண்ணி டிஎன் செட்டை கிளியர் பண்ண முடியுமா? நான் சொல்லக்கூடியது நான் நீங்க கூட செக் பண்ணிக்கலாம். நீங்க என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுல நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் புக்ஸு, டிஎன் செட்டுக்கு தேவையான பேப்பர் 1க்கு தேவையான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நான் ஃப்ரீ கண்டென்ட் அதில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் போய் நான் சொல்லக்கூடிய அந்த 2018 கொஸ்டின் நான் இன்னும் அப்லோட் பண்ணலை. 17 கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கேன். 17 கொஸ்டினை போய் நீங்கள் செக் பண்ணி 18 நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் அப்லோட் பண்ணலை, கூட சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். அது அதில் நான் பார்த்த வரைக்கும் 2 கொஸ்டின்லையுமே ஏறக்குறைய ஒரு 20 கொஸ்டின் யூனிட் 4லேருந்து இருக்கு. அப்போ மீதி உள்ள 1, 2, 3லேருந்து 80 கொஸ்டின் வரும். அப்படின்னா 80க்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தா இந்த டிஎன் செட்டை கிளியர் பண்ண முடியும்? பண்ணிடுவீங்களா? 80க்கு எத்தனை நீங்கள் கரெக்டாக போட்டுருவீங்க? ஏன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லை, எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணுறது தான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம யூனிட் 4ஐயும் படிக்கிறது தான் நல்லது. பட் யூனிட் 4ல் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் வி ஆர் பியூர் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், we don't know about some topics in statistics. அதில் இருக்கக்கூடிய பல டாபிக்ஸ் நம்மளுக்கு தெரியாத விஷயமா தான் இருக்கும். அதனால யூனிட் 1, 2, 3 கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க, தரவாக படிச்சிருங்க. யூனிட் 4ல் செலக்டடாக படிங்க. இதுதான் என்னோட சஜஷன். இதுதான் யூனிட் 4 ஓஆர் கொஞ்சம் போல தான் இருக்க சிலபஸ். ஓஆர் நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. நிறைய இடத்துல நீங்கள் யூஜிடிஆர்பிக்கோ பிஜிடிஆர்பிக்கோ வேறு எதுக்கோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஓஆர் கொஞ்சோண்டு சிலபஸ் தான் இருக்குது, அதை படிச்சிடலாம். மற்றபடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில்
கொஞ்சம் செலக்டடாக எது இதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதெல்லாம் படிக்கலாம். நான் வந்து சிலபஸை இன்னும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு யூனிட் 4ல் எந்தெந்த டாப்பிக்கை உங்களால் ஈஸியாக படிக்க முடியும், யூனிட் 4ல் பிஜிடிஆர்பியில் என்னென்ன டாபிக் இருக்குது, இதுக்கும் அதுக்கும் என்னென்ன காமனாக இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் யூனிட் 4 டோட்டலாக பாய்காட் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் என்னோட ஒப்பீனியன். அதுக்காக நீங்கள் கட்டாயம் படித்தே ஆகணும், இது ஆர்டர் போடுறதுக்கெலாம் நாள் இல்லை, உங்களுடைய சாய்ஸ் தான். இது வந்து நான் அனலைஸ் பண்ணதை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன், அதனால் பார்த்துக்கோங்க, உங்களுடைய சாய்ஸ் தான். டிஎன் செட்டு பிஜிடிஆர்பி அதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஒரு 5000 MCQஸை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுவேன், டீடைல்டு ஆன்சர்ஸ் கொடுத்துருவேன், ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். இந்த சேம் திங் டிஎன் செட்டுக்கும் நான் வச்சுருக்கேன், டீடைல்டு லெக்சர்ஸ் இருக்கும். ஒரு 5000 MCQs டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லாத்துக்கும் டெஸ்ட்டு கொடுக்குறோம், டெஸ்ட் எல்லாத்துக்குமே டீடைல்டு ஆன்சர்ஸ் கொடுக்குறோம். 40 டெஸ்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளாஸஸை போய் பாருங்கள், என்னுடைய பிளேலிஸ்ட் பாருங்கள், என்னுடைய ஷார்ட்ஸை பாருங்கள். என்னுடைய ஷார்ட்ஸை பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடைக்கும். நிறையா ஒவ்வொரு ஷார்ட்லேயும் ஒவ்வொரு ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன், அதில் ஜாயின் பண்ண விரும்பிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஎன் செட்டில் கிராஷ் கோர்ஸ் ஒன்று நடத்துகிறேன். கிராஷ் கோர்ஸ், இந்த கிராஷ் கோர்ஸுங்கிறது என்னன்னா டீடைல்டு லெக்சர்ஸ் கிடையாது, MCQஸும் டெஸ்ட்டும் மட்டும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஷார்ட் பீரியட் இருக்குது, எப்படி படிக்கிறது அப்படின்னு நினச்சிங்க, அல்லது நான் பிஜிடிஆர்பிக்கு படிச்சிருக்கேன், இதில் கொஞ்சம் MCQs மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் இந்த கோர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். கிராஷ் கோர்ஸ், அதாவது MCQs ஃபுல்லாக எல்லா யூனிட்டுக்கான MCQஸும் அதுக்கப்புறம் டெஸ்ட்டும் கொடுக்குறேன். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடியது என்னுடைய பிளேலிஸ்ட்டை வாட்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். என்னுடைய தியரி கிளாஸ் எப்படி இருக்குது, என்னுடைய ப்ராப்ளம் கிளாஸஸ் எப்படி இருக்குது அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி இல்லாட்டா ஒருவேளை நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் என்னுடைய பிளேலிஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அது எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.